நண்பர்களே, ஸ்க்ரோல் பண்ணும் முன் ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை இவர் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான மனிதர்தான் என்று நினைத்து அவரிடம் சொல்லியிருக்கிறீர்களா? ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்கள். இன்று உங்கள் ரகசியத்தை தெரிந்திருக்கும் அந்த மனிதர் நாளை உங்கள் எதிரியாக மாறினால் அந்த ரகசியம் என்ன ஆகும்? பல மனிதர்களின் வாழ்க்கை இங்கேயே அமைதியாக சரிந்து போக ஆரம்பிக்கிறது. ஒரு நொடியில் சொன்ன ஒரு ரகசியம் ஒரு நாள் நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அந்த நேரத்தில் அது ஒரு சாதாரண உரையாடல் மாதிரி தான் இருக்கும். இவர் என் நெருங்கிய நண்பர் என்று நினைத்து சொல்லிவிடுவோம். ஆனால் காலம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், உறவுகள் கூட மாறிவிடும். அந்த ஒரு நொடியில் நாம் சொன்ன ரகசியம் ஒரு கட்டத்தில் நமது பலவீனமாக மாறிவிடுகிறது. சில நேரங்களில் ஒரு மனிதனின் வீழ்ச்சி அவரது எதிரிகளால் அல்ல, அவர் நம்பிய மனிதர்களால் தான் ஆரம்பமாகிறது. நண்பர்களே, ஒரு பெரிய கப்பல் கடலின் நடுவில் மூழ்க வேண்டுமென்றால் பெரிய புயல் தேவையில்லை. ஒரு சிறிய ஓட்டை போதும். அது மெதுவாக தண்ணீர் நிரப்பும். யாரும் கவனிக்காத நேரத்தில் அந்த கப்பல் முழுவதும் கடலுக்குள் மறைந்துவிடும். அதே போலதான் பல மனிதர்களின் வாழ்க்கையும் மெதுவாக மூழ்க ஆரம்பிக்கிறது. முதலில் யாருக்கும் அது தெரியாது. ஏன் அவர்களே கூட அதை கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அதற்கு பெரும்பாலும் தவறான மனிதர்களிடம் நம்பிக்கையுடன் சொன்ன ஒரே ஒரு ரகசியம்தான் காரணமாக இருக்கும். இதைத்தான் மகா அறிஞர் சாணக்கியர் கூறுகிறார். ஒரு ரகசியம் உங்கள் உள்ளே இருக்கும் வரை நீங்கள் அதற்கே எஜமான். அது வெளியே சென்றவுடன் அந்த ரகசியம்தான் உங்களை ஆளும் எஜமான். அதாவது, நீங்கள் ஒரு காலத்தில் நம்பி பகிர்ந்த ரகசியங்களே உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக மாறிவிடும். அதனால தான் இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இந்த 4 ரகசியங்கள் நீங்கள் உங்கள் நிழலிடம் கூட சொல்லக்கூடாத விஷயங்கள். இந்த 4 ரகசியங்களை நீங்கள் காப்பாற்றினால் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கைக்கே வராமல் தடுக்க முடியும். ஒரு மனிதனின் பலம் அவன் கையில் இருக்கும் ஆயுதங்களில் இல்லை, அவன் உலகத்திடம் மறைத்து வைத்திருக்கும் விஷயங்களில் தான் இருக்கிறது. காட்டில் வேட்டைக்கு செல்லும் வேடன் தன் அம்பை எல்லோருக்கும் காட்டிக்கொண்டு நடக்க மாட்டான். அவன் அதை மறைத்து வைத்தே சரியான நேரத்தை காத்திருப்பான். வெற்றியை அடையப் போகும் மனிதனும் அப்படித்தான் இருக்க வேண்டும். தன் ரகசியங்களை ஒரு பொக்கிஷத்தை போல பாதுகாக்க வேண்டும். ஏன் ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது தெரியுமா? அதற்கு 3 மிக முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. முதல், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று உலகம் தெரிந்துவிட்டால் அதை தடுக்க சிலர் முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இரண்டாவது, நீங்கள் பெரியதாக சொல்லிய விஷயம் நடக்காமல் போனால் உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். மூன்றாவது, உங்கள் பலவீனம் ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் அதை பயன்படுத்தி அவர்கள் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். உண்மையை சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கும் பெரும்பாலான துரோகங்கள் அறிமுகமில்லாதவர்களால் அல்ல, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களால் தான் நடக்கின்றன. ஏனென்றால் அவர்கள் மட்டுமே நம்முடைய பலவீனங்களை அறிவார்கள். அதனால்தான் சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை கூறுகிறார். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் சில விஷயங்களை எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்று. இன்னைக்கு நாம் பார்க்க போகும் அந்த 4 ரகசியங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை முன்கூட்டியே தடுக்கக்கூடியது. அதனால இந்த 4 ரகசியங்களையும் கவனமாக கேளுங்கள். இந்த 4 ரகசியங்கள் கடைசியில் சொல்லப்போகும் அந்த ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடியது. பலர் அதை புரிந்து கொள்ளாமல் விட்டதால் தான் பின்னாளில் பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அதனால இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பா பாருங்க. வாங்க இப்போது முதல் ரகசியத்தை திறந்து பார்ப்போம். ரகசியம் எண் 1, உங்கள் செல்வத்தின் உண்மையை ரகசியமாக வைத்திருங்கள். சாணக்கியர் வலியுறுத்தும் முதல் முக்கியமான ரகசியம் இதுதான். ஒரு மனிதன் தனது உண்மையான பணநிலையை எல்லோரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடுமையான பண கஷ்டத்தை சந்திக்கிறீர்களா? அதை எல்லாரிடமும் போய் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. இதை கேட்கும் போது ஆச்சரியமாக இருக்கலாம். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வரலாம். கஷ்டம் வந்தால் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ உதவி கேட்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையை சொன்னால் இந்த உலகம் கஷ்டத்தில் இருக்கும் மனிதரை எப்போதும் புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் நீங்கள் பண கஷ்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தவுடன் மக்கள் உங்களுக்கு உதவுவதற்கு பதிலாக உங்களை தவிர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏனெனில் நாளை நீங்கள் அவர்களிடம் கடன் கேட்பீர்களோ என்று பயந்து மெல்ல மெல்ல உங்களிடமிருந்து விலக ஆரம்பித்து விடுவார்கள். சிலர் உங்கள் பின்னால் உங்கள் வறுமையை பற்றி பேச ஆரம்பிப்பார்கள். இவனிடமே பணம் இல்லை, இவன் எப்படி பெரிய விஷயம் செய்ய போகிறான் என்று. அதுவே உங்களுக்கு வரவேண்டிய சில நல்ல வாய்ப்புகளையே கூட தடுக்க ஆரம்பித்துவிடும். நண்பர்களே, இதை காட்டிலும் இன்னொரு பெரிய உண்மை இருக்கிறது. நீங்கள் பண கஷ்டத்தை மட்டும் வெளியே சொல்லக்கூடாது என்பதல்ல. உங்களிடம் அதிகமாக பணம் இருக்கிறது என்றாலும், நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைந்திருந்தாலும் அதையும் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் செல்வம் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் சிலர் திடீரென உங்கள் வாழ்க்கையில் தோன்றுவார்கள். பொய்யான நண்பர்கள், தேவையற்ற உறவினர்கள். அவர்கள் உங்கள் குணத்திற்காக வரமாட்டார்கள்,
உங்கள் மீது உள்ள அன்புக்காகவும் வரமாட்டார்கள். அவர்கள் வருவது உங்கள் பணத்திற்காக மட்டும்தான். அவர்கள் நேசிப்பது நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை தான். ஒரு நாள் உங்கள் கையில் இருக்கும் பணம் குறைந்து விட்டால் அதே மனிதர்கள் ஒரு நொடியும் தங்காமல் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். அதனால்தான் மகா அறிஞர் சாணக்கியர் ஒரு ஆழமான அறிவுரை கூறுகிறார். ஒரு புத்திசாலி மனிதன் தன் பணநிலையின் உண்மையை உலகத்திடம் வெளிப்படுத்த மாட்டான். அதனால் நண்பர்களே, உங்கள் பணத்தை பற்றிய உண்மை எப்பொழுதும் ரகசியமாகவே இருக்கட்டும். அது உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் மட்டும் தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. மேலும் உங்கள் செல்வமும் உங்கள் மரியாதையும் பாதுகாப்பாக இருக்கும். நண்பர்களே, பணம் பற்றிய ரகசியம் முக்கியம்தான். ஆனால் பலரின் வாழ்க்கையை அழித்துவிடும் ஒரு இன்னொரு தவறு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அடுத்த ரகசியத்தில் அதை திறந்து பார்க்கலாம். ரகசியம் எண் 2: உங்கள் பலவீனங்களையும் அவமானங்களையும் யாரிடமும் பகிராதீர்கள். சாணக்கியர் வலியுறுத்தும் இரண்டாவது மிக முக்கியமான ரகசியம் இதுதான். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் நடந்த அவமானமான தருணங்களையும் தன் பலவீனங்களையும் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு சுற்றக்கூடாது. சாணக்கியர் கூறுகிறார், புத்திசாலி மனிதன் தன் பலவீனங்களையும் அவமானங்களையும் உலகத்திடம் பகிரமாட்டான். அது எதிரியிடம் ஆயுதம் கொடுப்பதற்கு சமம். உங்கள் வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் நடந்திருக்கலாம். சில தோல்விகள் இன்னும் மனதில் காயமாக இருக்கலாம். சில நேரங்களில் யாராவது உங்களை மிகவும் அவமானப்படுத்தி இருக்கலாம். அந்த தருணத்தை நினைத்தாலே இன்னும் மனம் வலிக்கலாம். நாம் பலவீனமாக இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நண்பனிடமோ அல்லது மிகவும் நம்பிக்கை வைத்த ஒரு உறவினரிடமோ நம் மன கஷ்டத்தை சொல்ல வேண்டும் போல தோன்றும். அவர்கள் கேட்டு நமக்கு ஆறுதல் சொல்லும்போது இவர் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டார் என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் நண்பர்களே, காலம் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். ஒரு நாள் அதே மனிதருடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நீங்கள் ஒரு காலத்தில் நம்பி சொன்ன அதே பலவீனத்தை கொண்டு அவர்கள் உங்களை மனரீதியாக தாக்க ஆரம்பிக்கலாம். இதுதான் இந்த உலகத்தின் நிஜம். ஏனெனில் இந்த உலகம் எப்பொழுதும் பலவீனமானவர்களை தான் மிதிக்கிறது. உங்கள் கஷ்டத்தை புரிந்து கொள்ள முயற்சிப்பதற்கு பதிலாக சிலர் அதை பயன்படுத்தி கொள்ள நினைப்பார்கள். நீங்கள் உங்கள் காயங்களை உலகத்துக்கு காட்டினால் இந்த உலகம் அதற்கு மருந்து போட முயற்சிக்காது. அதன் மீது உப்பை தடவ முயற்சிக்கும் மனிதர்களும் இருக்கிறார்கள். அதனால்தான் நண்பர்களே, உங்கள் பலவீனங்கள் உங்கள் மனதிற்குள்ளே இருக்கட்டும். அவை உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கேலி செய்யும் பொருளாக மாறிவிடக்கூடாது. அதுவே ஒரு புத்திசாலி மனிதன் செய்யும் தேர்வு. ஆனால் சாணக்கியர் சொல்லும் மூன்றாவது ரகசியம் இதைவிட அதிக ஆபத்தானது. பலர் அதை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையையே சிக்கலில் போட்டுக் கொள்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அடுத்த ரகசியத்தில் பார்க்கலாம். ரகசியம் எண் 3: உங்கள் குடும்ப ரகசியங்களையும் இல்லற பிரச்சனைகளையும் யாரிடமும் வெளிப்படுத்தாதீர்கள். சாணக்கியர் எச்சரிக்கும் மூன்றாவது ரகசியம் இதுதான். ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்குள் நடக்கும் விஷயங்களை வீட்டின் வாசலை தாண்டி வெளியே கொண்டு போகக்கூடாது. அதாவது, ஒரு வீட்டில் நடக்கும் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் குறைகள், இவற்றை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டு நடப்பது மிகவும் ஆபத்தானது என்று சாணக்கியர் கூறுகிறார். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் தன் வீட்டில் நடக்கும் விஷயங்களை வீதிக்கு கொண்டு வருகிறான் என்றால் அவன் தன் கையாலேயே தன் கௌரவத்தை சிதைத்துக் கொள்கிறான். சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார். வீட்டு ரகசியங்கள் வெளியே தெரிந்துவிட்டால் அந்த வீட்டின் நிம்மதி மட்டுமல்ல, அந்த வீட்டின் வலிமையே அழிந்து போகும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒருவரிடம் குறையாக பேசும்போது கேட்பவருக்கு அது ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். ஆனால் நண்பர்களே, அவர் அதை மற்றவர்களிடம் சொல்லும்போது அது மாறி மாறி பல மடங்காக திரித்து சொல்லப்படும். இறுதியில் உங்கள் குடும்பம் ஊர் சிரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். அதனால்தான் ஒரு மனிதனின் உண்மையான கௌரவம் அவன் இல்லத்தின் ரகசியத்தை பாதுகாப்பதில் தான் இருக்கிறது. உங்கள் வீட்டின் வாசல் படிக்குள் நடக்கும் விஷயங்கள் அந்த வாசலை தாண்டி வெளியே செல்ல அனுமதிக்காதீர்கள். ஆனால் இந்த ரகசியத்தை காப்பது எல்லோருக்கும் சுலபமில்லை. ஏனெனில் மனித மனம் தன் கவலைகளை யாரிடமாவது சொல்லி தீர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும். அந்த ஒரு நொடியில் கிடைக்கும் சிறிய நிம்மதிக்காக நாம் செய்யும் ஒரு தவறு பின்னாளில் வாழ்நாள் முழுவதும் பாரமாக மாறிவிடும். அதனால்தான் சாணக்கியர் ஒரு அறிவுரை கூறுகிறார். உங்களுக்கு வருத்தம் இருந்தால் ஒரு ஏரிக்கரைக்கு செல்லுங்கள், ஒரு அமைதியான இடத்திற்கு செல்லுங்கள், இயற்கையோடு சில நிமிடம் அமைதியாக இருங்கள். அங்கே உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை வெளியே விடுங்கள். ஆனால் ஒரு மனிதனின் காதுகளில் உங்கள் ரகசியத்தை விட்டுவிடாதீர்கள். ஏனெனில் மௌனம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த கவசம். நீங்கள் பேசாதவரை உங்கள் பலம் என்ன, உங்கள் பலவீனம் என்ன என்பதை யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் உங்கள் பலவீனங்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் மறைத்து வைத்திருக்கும் போது நீங்கள் ஒரு மர்மமான மனிதராக தெரிகிறீர்கள். யாரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லையோ அவர்களிடம் இந்த உலகம் எப்போதும் சற்று எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறது. அதனால்தான் நண்பர்களே,
இல்லற ரகசியங்களை காப்பது என்பது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, உங்கள் ஆளுமையை அசைக்க முடியாததாக மாற்றும். ஆனால் இதைவிட இன்னும் முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கிறது. பலர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறு செய்வது அந்த ரகசியத்தில்தான். அது என்ன தெரியுமா? உங்கள் எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்க அந்த கடைசி ரகசியத்தை பார்க்கலாம். ரகசியம் எண் 4. உங்கள் எதிர்கால திட்டங்களையும் இலக்குகளையும் முன்கூட்டியே யாரிடமும் சொல்லாதீர்கள். சாணக்கியர் வலியுறுத்தும் 4வது மற்றும் மிகவும் முக்கியமான ரகசியம் இதுதான். ஒரு மனிதன் தன் மனதில் தீட்டிய திட்டங்களை அது செயலாக மாறும் வரை வாயை திறந்து யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சாணக்கியர் கூறுகிறார். இதை கேட்கும்போது இது மிகவும் எளிதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இதை கடைபிடிப்பதுதான் மிகவும் கடினமான ஒன்று. ஏனெனில் நமக்கு ஒரு பெரிய இலக்கு இருந்தால் அதை உடனே மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று தோன்றும். அவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாமே எதிர்பார்ப்போம். ஆனால் நண்பர்களே, உங்கள் திட்டங்களை நீங்கள் முன்கூட்டியே வெளியே சொல்லும் அந்த நொடியிலேயே அந்த திட்டத்தின் வெற்றி வாய்ப்பு மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? உங்கள் திட்டத்தை கேட்கும் எல்லோரும் உங்கள் நலம் விரும்புபவர்கள் அல்ல. சிலர் பொறாமையால் பேசுவார்கள். சிலர் உங்கள் மன உறுதியை குலைக்கும் விதமாக சந்தேகங்களை எழுப்புவார்கள். இதெல்லாம் உன்னால் முடியுமா? இதற்கு முன்னால் யாராவது செய்திருக்கிறார்களா? நீ இதை எப்படி சாதிக்கப் போகிறாய் போன்ற எதிர்மறை கேள்விகளை உங்கள் முன்னால் வைப்பார்கள். அந்த வார்த்தைகள் மெல்ல மெல்ல உங்கள் வேகத்தை குறைத்துவிடும். இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் இருக்கிறது. நீங்கள் உங்கள் இலக்கை மற்றவர்களிடம் சொல்லும்போது அதை அடைந்து விட்டது போல ஒரு போலியான திருப்தி உங்கள் மூளைக்கு கிடைத்துவிடும். இதனால் அந்த இலக்கை அடைய நீங்கள் ஓட வேண்டிய உள்ளார்ந்த உத்வேகம் மெல்ல குறைந்துவிடும். அதனால்தான் சாணக்கியர் ஒரு தந்திரத்தை கூறுகிறார். ஒரு அரசன் தன் அடுத்த நகர்வை முன்கூட்டியே அறிவிக்க கூடாது, அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும். அதே போல நீங்கள் ஒரு தொழில் தொடங்கப் போகிறீர்களா? ஒரு பெரிய தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறீர்களா? அதை முன்கூட்டியே யாரிடமும் சொல்லாதீர்கள். உங்கள் உழைப்பு அமைதியாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி இடி முழக்கத்தை போல உலகத்திற்கு தெரியட்டும். உங்கள் திட்டங்கள் ரகசியமாக இருக்கும் வரை எதிரிகளால் உங்களை தடுக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் எப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்று யாருக்கும் தெரியாது. புலி எப்போது தாக்கும் என்று காட்டில் யாருக்கும் தெரியாது என்பதால் தான் அதற்கு மரியாதை. அதே போலத்தான் உங்கள் திட்டங்களும் இருக்க வேண்டும். இறுதியாக சாணக்கியர் ஒரு முக்கியமான எச்சரிக்கை தருகிறார். ரகசியங்களை காப்பது என்பது மற்றவர்களை ஏமாற்றுவது அல்ல, அது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வது. இந்த உலகம் ஒரு வேட்டைக்காடு போன்றது. இங்கே பலவீனமானவர்கள் வேட்டையாடப்படுவார்கள், புத்திசாலிகள் மட்டுமே தப்பித்து முன்னேறுவார்கள். அதனால்தான் நண்பர்களே, உங்கள் நிதி நிலைமை, உங்கள் பலவீனங்கள், உங்கள் குடும்ப ரகசியங்கள், உங்கள் எதிர்கால திட்டங்கள், இந்த 4ம் ஒரு கோட்டையின் 4 தூண்களை போன்றது. இதில் ஒரு தூண் கூட சரிந்தால் முழு கோட்டையும் தகர்ந்து போகும். பல நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு ரகசியங்களை சொல்லிவிடுவோம். அவன் என் மிகவும் நெருங்கிய நண்பன், அவனிடம் சொன்னால் பிரச்சனை இல்லை என்று நாம் நினைத்துக் கொள்வோம். ஆனால் சாணக்கியர் ஒரு உண்மையை சொல்கிறார். உன் நண்பனுக்கும் ஒரு நண்பன் இருப்பான். உன் ரகசியம் அவனிடம் போய் சேர அதிக நேரம் ஆகாது. அதனால்தான் புத்திசாலி மனிதன் எப்போதும் தன் ரகசியங்களை அமைதியாக காப்பாற்றிக் கொள்வான். நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நாம் பார்த்த இந்த 4 ரகசியங்கள் வெறும் அறிவுரைகள் அல்ல. இவை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை பாதுகாக்க பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை எப்படி பார்க்க வேண்டும்? ஒரு பலவீனமான மனிதனாகவா, அல்லது அமைதியாக முன்னேறும் ஒரு கம்பீரமான வெற்றியாளராகவா? அந்த முடிவை தீர்மானிப்பது உங்கள் மௌனம்தான். ஏனெனில் மௌனமாக இருப்பவன் முட்டாள் அல்ல, அவன் சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் ஒரு வேடன். நீங்கள் உங்கள் நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மெல்ல மெல்ல உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். இந்த 4 ரகசியங்களையும் நீங்கள் உண்மையாக கடைபிடிக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை மதிப்பதையும் உங்களை எளிதாக எடை போட முடியாத ஒரு மனிதனாக பார்க்க ஆரம்பிப்பதையும் நீங்கள் கவனிப்பீர்கள். அதுதான் ஒரு உண்மையான ஆளுமையின் வலிமை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். சாணக்கியர் கூறிய இந்த 4 ரகசியங்களில் நீங்கள் இதுவரை தவறுதலாக செய்தது எது? இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கப் போகும் ரகசியம் எது? அதை கமெண்ட்ல எழுதுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் இந்த வீடியோவை பார்க்கும் மற்றவர்களுக்கும் ஊக்கமாக இருக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து ஆதரிக்கவும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு சரியான அறிவுரை ஒரு மனிதனின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். இப்படிப்பட்ட மனதை மாற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மைண்ட் growth தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சாணக்கிய நீதியுடன்
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை யாராலும் எளிதாக வீழ்த்த முடியாத அளவிற்கு உங்கள் புத்தியை தீட்டிக் கொள்ளுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.